சுப்பம்மாவுக்கு வயசானதுனால வீட்டு வேலை செய்யறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதனால சங்கருக்கு கல்யாணம் பண்ணிட்டா அவளுக்கு வரப்போற மருமகளாச்சு நல்லா பாத்துக்குவான்னு நினைச்சாங்க. ஆனா சங்கர் மட்டும் கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கவே இல்ல. இப்படி இருக்கும்போது ஒரு நாள், அப்பா சங்கர், இன்னைக்கு நான் சமைக்கலப்பா, இன்னைக்கு ஒரு நாள் வெளியே ஏதாவது ஹோட்டல்ல போய் சாப்பிடு. அம்மா, இவ்வளோ காலமா என்ன ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுன்னு நீங்க சொன்னதே இல்ல. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு என்னவோ புதுசா ஹோட்டலுக்கு போய் சாப்பிடு அப்படின்னு சொல்றீங்க. இதுதாம்மா முதல் தடவை நீங்க என்ன ஹோட்டலுக்கு போய் சாப்பிட சொன்னது. இன்னும் என்ன என்னடா பண்ண சொல்ற? எனக்கும் வயசாயிடுச்சு, என்னால வீட்டு வேலையே செய்ய முடியல. நீயும் எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அடம் புடிச்சுக்கிட்டு என்னையே நம்பிக்கிட்டு இருக்க. ஆனா என்னால வேலை செய்ய முடியலப்பா. என்னோட கஷ்டத்தை நான் யாருக்கிட்டப்பா சொல்லிக்கிறது? இங்க பாருங்கம்மா, இந்த காலத்துல ஆம்பளை பசங்களோட நிலைமை எப்படி ஆயிடுச்சுன்னா, ஞாயிற்றுக்கிழமை வெட்டுற கோழி ஆடு மாதிரி ஆயிடுச்சு. நல்லா ஒரு வாரம் வச்சு நல்லா பாத்துக்கிறது, அதுக்கப்புறம் குழம்பு வச்சு சாப்பிட்டுருது. நாளைக்கு ஒருத்தி வந்தா என்னோடைய வாழ்க்கையும் இப்படிதான் ஆயிடும். சங்கர் அப்படி சொன்ன உடனே சுப்பம்மா ரொம்ப கவலைப்பட்டு தன்னோட பையனை பார்த்து யோசிச்சாங்க. இங்க பாருப்பா, உன்னை சாகடிக்கணும்னு நான் என்னைக்கும் யோசிக்கலப்பா. உன்னை 10 மாசம் இந்த வயித்துல வச்சு சுமந்திருக்கேன்டா. நீ சாகணும்னு என்னைக்காச்சு நான் நினைப்பேனா? என்னைக்கும் இந்த அம்மா உன்னை சாகடிக்கணும்னு யோசிக்க மாட்டேன்பா. நான் அப்படி சொல்லலம்மா. இந்த காலத்து பொண்ணுங்க கேரக்டரும் சரியில்லை, பொண்ணுங்களும் சரியில்லை. ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறது, அதுக்கப்புறம் அந்த பையன் கூட சண்டை போட்டுக்கிட்டு புருஷனை ஆள் வச்சு அடிச்சு சாகடிக்கிறது, இல்லைன்னா அவளுங்களாவே புருஷன் தூங்கும்போது தலைமையில எதான போட்டு சாகடிக்கிறது, இல்லைன்னா யாராவது ரவுடிய வச்சு கொலை பண்றது, இப்படிதானமா நடக்குது. சங்கர் அப்படி சொன்ன உடனே சுப்பம்மா மட்டும் பயந்துகிட்டே இருந்தாங்க. டேய், என்னடா அப்படி பேசுற? சாகடிக்கிறதாமா, சாகடிக்கிறாங்களாமா, என்னடா எதேதோ சொல்லிக்கிட்டு இருக்க? உங்களுக்கு தெரியாதம்மா, இந்த காலத்துல இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. இந்த காலத்து பசங்க சாவறதுக்குன்னே கல்யாணத்தை பண்ணிக்கிறாங்க. நானும் சாகிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கணுமா? தயவு செஞ்சு என் மேல கருணை காட்டுங்கம்மா. நான் சாகுற வரைக்கும் உங்க பையனாவே இருந்துட்டு போயிடுறேன். யாரு கையாலேயோ சாக விரும்பலனா. என்னப்பா நீ இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? யாருமே கல்யாணம் பண்ணிக்கலையா? எல்லாரும் வீட்லயும் அப்படியே தான் நடக்குதா? என்னடா சொல்ற? எங்கோ அப்படி நடக்குது அப்படின்னு நம்ம வீட்லயும் அப்படி நடக்கும்னு நீ எப்படிடா யோசிக்கிற? உங்களுக்கு தெரியாதுமா, கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு நினைச்சுக்கோ, அதுக்கப்புறம் நம்ம மேல வரதட்சணை கேஸ போட்டு அதுக்கப்புறம் என்னையும் ஜெயிலுக்கு தள்ளிடுவாங்க. அதுக்கப்புறம் வெளியே வரவே முடியாதுமா. டைவர்ஸ் அப்படி இப்படின்னு ஆயிடுச்சுன்னா கூட புருஷன் சொத்துல பொண்டாட்டிக்கு சரிபால குடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அப்பா தாத்தா எல்லாம் சம்பாதிச்ச சொத்தை சும்மா வேஸ்டா என் பொண்டாட்டிக்கு எதுக்குமா குடுக்கணும்? ஐயோ கடவுளே, நீ சொல்லும்போது எனக்கே பயமா இருக்குடா. இந்த காலத்துல கல்யாணம் அப்படின்னா இந்த மாதிரி எல்லாம் கூட நடக்குதா? ஆமாமா ஆமா, நீங்க இன்னும் அந்த பழைய காலத்திலேயே உக்காந்துருக்கீங்க. இந்த காலத்துல ஆம்பளை பசங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்கன்னு தெரியுமா? நானும் அதே சந்தோஷத்தோட வாழணும் அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சங்கர் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவங்க அம்மா மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. அப்போ ஜோரா மழை வேற வந்துகிட்டு இருந்தது. அந்த மழையில தன்னோட அம்மாவை பார்த்து ரொம்ப கவலைப்பட்டான் சங்கர். உடனே சுப்பம்மாவை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனான். டாக்டர் சுப்பம்மாவை செக் பண்ணி பார்த்தாங்க. உங்க அம்மாவுக்கு திடீர்னு பிபி அதிகமாயிடுச்சு. பாவம், அவங்க கொஞ்சம் டென்ஷன் இல்லாம கொஞ்சம் அமைதியா நிம்மதியா இருக்கணும். அப்பதான் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராம இருக்கும். நானும் அதுதான் டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா எப்ப பார்த்தாலும் எங்க அம்மா என்ன பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்க அம்மா சந்தோஷப்படுற மாதிரி உங்க அம்மா வச்சு பாத்துக்குங்க. இல்லனா அவங்களுக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வர சான்ஸ் கூட இருக்கு. கொஞ்ச நாள் உங்க அம்மாவோட மனசு மாறுற மாதிரி வெளியூருக்கு கூட்டிட்டு போங்க. டாக்டர் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது சுப்பம்மா நடுவுல எந்திரிச்சு, எனக்கு வெளியூரெல்லாம் போகிறது வேண்டாம். என் பையன் ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எனக்கு அதுவே போதும். நான் செத்ததுக்கு அப்புறம் அவனுக்கு துணையா யார் இருப்பாங்க? நான் இருந்தா அவனை நல்லபடியா பாத்துக்குவேன். ஆனா எனக்கு எப்ப என்ன ஆகும்னே தெரியாது. பொண்டாட்டின்னு ஒருத்தி வந்துட்டா அவனை பத்திரமா பாத்துக்குவா. அப்ப நான் நிம்மதியா கண்ணை மூடிடுவேன். அம்மா, இப்ப என்னம்மா சொல்ல வர? நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே? சரிம்மா, நீங்களே ஒரு பொண்ணை பாருங்க. ஒரு வாரத்திலேயே நீங்க சாவறதுக்கு முன்னாடி நான் செத்துடுறேன். சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிறேன். இப்படி சங்கர் அவங்க அம்மாவுக்காக கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான். இப்படி பையன் ஒத்துக்கிட்டான்னு சுப்பம்மா கூட ஒரு நல்ல பொண்ணை பார்க்கலாம் அப்படின்னு ஊரு முழுக்க தெரிஞ்சாங்க. இப்படி 2 நாள்ல ஒரு நல்ல பொண்ணை பார்த்து
பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. மருமகளான காஞ்சனா வீட்டுக்கு வந்தா. காஞ்சனா வீட்டுக்கு வந்ததுனால அவங்க மாமியார் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. ஒரு நாள் நைட் நேரத்துல அவங்க பையன் சங்கர் கவலையோட உக்காந்து இருந்தத பார்த்தாங்க. பா சங்கர், என்னப்பா ஆச்சு? இருந்தாப்புல இருந்து இப்படி பேய் அழிஞ்ச மாதிரி வந்து உக்காந்து இருக்க. இந்த குளிருக்கு அப்படிதாண்டா இருக்கும். இன்னும் ஏன்டா இங்க உக்காந்து இருக்க? உள்ள போய் பெட்ஷீட் போத்திக்கிட்டு படுக்கலாம்ல. அம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கடைசி தடவை என்ன பாத்துக்குங்க. நாளைக்கு காலையில எந்திருக்கும் போது நான் உயிரோட இருக்கனோ இல்லையோ எனக்கே தெரியாது. இச்சி, என்னடா இந்த மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? நான் எது செஞ்சாலும் உன் நல்லதுக்கு தாண்டா செய்வேன். ஒரு நல்ல பொண்ணை பார்த்துதான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். சரி, நான் உனக்காக நிறைய ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். நீ போய் அந்த ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்ட மருமகிட்ட ஏதாவது பேசிக்கிட்டு இரு. என்னம்மா பேசுறது அவகிட்ட? எப்ப என்ன சாகடிக்க போறா அப்படின்னு பிளான் பண்ணிருப்பால. அந்த பிளான போய் கேட்கட்டா? பப்பா, இன்னும் உனக்கு அந்த பயம் குறையிலையாடா? உள்ள மருமக உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா. சீக்கிரமா போ, சீக்கிரமா போய் அவகிட்ட பேசிக்கிட்டு போடா. சரிங்கம்மா, அப்போ கடைசி தடவை உங்க கால்ல விழுந்துட்டு போறேன். சங்கர் அவன் அம்மாவோட கால்ல தொட்டு கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு அவனோட ரூமுக்கு போனான். இப்படி சங்கர் உள்ள போய் பார்க்கும்போது காஞ்சனா கொரட்டை அடிச்சுக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா. தட்டுல வச்சிருந்த எல்லா ஸ்வீட்டையும் சாப்பிட்டுட்டா. பாலை மொத்தம் குடிச்சிட்டா. இது எல்லாமே சாப்பிட்டு கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிற பொண்டாட்டிய பார்த்து சங்கர், என்ன இவ எல்லாமே சாப்பிட்டு கும்பகர்ணி மாதிரி படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கா? புருஷன் வருவான் அப்படின்னு பயம் கூட இல்ல இவளுக்கு. கொஞ்சம் கூட ஸ்வீட் வைக்காம மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கா. இவ கண்டிப்பா கும்பகர்ணனோட பொண்ணாதான் ஆயிருப்பா. ஒரு வேளை கல்யாணம் அப்படின்னு தூங்காம கூட இருந்திருப்பா. வெளியே ஜோரா மழை வந்துகிட்டு இருக்குல்ல, அதுக்குதான் சூடா நல்ல கொரட்டை விட்டுக்கிட்டு தூங்குறா. சரி, நம்மளும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போலாம். இப்படி சங்கர் மெத்தையில ஒரு பக்கம் அவனும் படுத்து தூங்குனா. மறுநாள் காலையில கோழி கூகும் போதே சங்கர் எந்திரிச்சிட்டான். அவனோட பொண்டாட்டி காந்தம் அப்படியே கொரட்டை விட்டு படுத்து தூங்குறத பார்த்தான். இன்னைக்கு முதல் நாள் இல்லையா, அதுதான் எந்திரிக்கல போல. சரி, இன்னைக்கு தூங்கட்டும், அவளே எந்திரிச்சு வருவா, நான் கிளம்பி போறேன். மருமக வீட்டுக்கு வந்ததுனால அம்மா விதவிதமா சமைச்சு வச்சிருப்பாங்க. முதல்ல நான் போய் ஒரு புடி புடிக்கிறேன். இப்படி சங்கர் சீக்கிரமா ரெடியாகி சமையலறைக்குள்ள போய் பார்த்தான். ஆனா சமையலறையில எதுவுமே சமைக்கல. உடனே அவங்க அம்மாவை வந்து பார்த்தா அவங்க அம்மா நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, அம்மா எந்திருங்கம்மா, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. எந்திரிச்சு ஏதாவது எனக்கு செஞ்சு கொடுங்க. எந்திருங்கம்மா, என்னம்மா அப்படி படுத்து தூங்குறீங்க? தன்னோட பையன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத கேட்டு சுப்பம்மா எந்திரிச்சிட்டாங்க. என்னடா இன்னும் என்கிட்டயே கேட்டுக்கிட்டு இருக்க? அதுதான் உனக்குன்னு ஒரு பொண்டாட்டி வந்துட்டாலே, உனக்கு என்ன வேணுமோ அவகிட்ட போய் கேட்டு வாங்கி சாப்பிடுறா. ஆமா, மருமக இந்நேரத்துக்கு எந்திரிச்சு சமைச்சிருக்கணுமே, எந்திருக்கலையா? இன்னும் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காளா? என்ன மருமகனே தெரியல. அவ தூங்குறதுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு என்ன பார்த்தாவே ரொம்ப கவலையோட இருக்கு. எனக்கு என்ன பார்த்தா பாவமா இருக்குமா. நேத்து மொத்த ஸ்வீட்டை ஒண்டியா சாப்பிட்டு நான் ரூமுக்கு போறதுக்கு முன்னாடியே அவ நல்ல கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா. ஆனா நான் அவளுக்கு முன்னாடி தூங்கி அவளுக்கு முன்னாடி எந்திரிச்சுட்டு இப்ப உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன். இருடா இரு, நான் போய் எழுப்புறேன். இப்படி சுப்பம்மா காஞ்சனா கிட்ட போனாங்க. நல்லா படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிற காஞ்சனாவை போய் பார்த்தாங்க. காஞ்சனா நல்ல கொரட்டை விட்டு தூங்கிக்கிட்டு இருந்தா. ஏமா காஞ்சனா, காஞ்சனா எந்திரிமா, எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. உன் புருஷனுக்கு வேற பசி எடுக்குதான். அவன் பசி தாங்க மாட்டான். எந்திரிச்சு அவனுக்கு ஏதாவது செஞ்சு கொடுமா. இப்படி சுப்பம்மா காஞ்சனாவை எழுப்புனாங்க. காஞ்சனா திரும்பி படுக்க போய் மாமியார எட்டி உதைச்சிட்டா. அவ்வளவுதான், மாமியாரு கீழே விழுந்துட்டாங்க. ஐயோ கடவுளே, இவ என்னை எட்டி உதைச்சிட்டாலே, என் இடுப்பே உடஞ்சு போச்சே. டே சங்கர், எங்கடா இருக்க? வாடா, என்ன வந்து தூக்குடா. அம்மா கத்துறத பார்த்து சங்கர் அம்மாவை தூக்குறதுக்கு வந்தான். மாமியாரோட சத்தத்தை கேட்டு பாதி தூக்கத்துல இருந்து எந்திரிச்சா காஞ்சனா. தன்னோட கால்பட்டு விழுந்தது நினைச்சு கவலைப்பட்டா. என்னடி, உன்னை தூக்கத்துல இருந்து எழுப்புனாங்கன்னு எங்க அம்மாவையே எட்டி உதைச்சிட்டியா? உனக்கு பெரியவங்க சின்னவங்கன்னு கொஞ்சம் கூட தெரியாதா? இப்படிதான் எங்க அம்மாவை எட்டி உதைப்பியா? ஐயோ ஏங்க, தூக்கத்துல இப்படி நடந்து போச்சுங்க. ஐயோ அத்தை, என்னால உங்களுக்கு அடிபட்டுருச்சா? ஆமாமா, அந்த அடிபட்டது வெளியே தெரியாது, உள்ளுக்குள்ளதான் தெரியும். வீட்டுக்கு வந்த மருமக இப்படி பண்ணிட்டானா எனக்கு தான் அசிங்கம். இந்த விஷயத்த நான் யாருகிட்டயும் சொல்ல மாட்டேன், நீ யாருகிட்டயுமே சொல்லாத. இப்படி அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்கவுங்க அந்த ரூமை விட்டு போயிட்டாங்க. ஆனா காஞ்சனா மட்டும் மறுபடியும் தூங்க ஆரம்பிச்சுட்டா. மாமியார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட காஞ்சனா மாறவே இல்ல.
இப்படி போக போக மருமகளோட சோம்பேறித்தனம் சுப்பம்மாவுக்கு தெரிஞ்சது. மறுபக்கம் சங்கர் சந்தோஷத்துல பொங்கி போயிருந்தான். என்னடா உன் பொண்டாட்டி வீட்டு வேலை செய்ய மாட்டேங்கிறா, சமையல் வேலை செய்ய மாட்டேங்கிறா, சோம்பேறிக்கே பொண்ணா பிறந்தவ மாதிரியே இருக்கா. உனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உன் பொண்டாட்டி கிட்ட சொல்லி விதவிதமா சமைச்சு போடுவா, சாப்பிடலான்னு இருந்தேன். ஆனா என்னடா இப்படி நடந்து போச்சு. உன் பொண்டாட்டிய பார்த்தா அவ எனக்கு சமைச்சு கொடுக்கற மாதிரி தெரியல. என் கதி அதோ கதிதான். இப்போ அவளை உட்கார வச்சு நான் சமைச்சு போடுற மாதிரி நிலைமை வந்துருச்சு. நான் சொன்னேன்னா எனக்கு கல்யாணம் வேண்டான்னு கத்தி கத்தி சொன்னேன். ஆனா நீங்க என் பேச்ச கேட்டீங்களா? இப்ப பாத்தீங்களா, ஒரு சோம்பேறிய கொண்டு வந்து என் தலையில கட்டிட்டீங்க. இப்ப எனக்கு பசி எடுக்குது, நான் என்னமா பண்றது? அம்மாவும் புள்ளையும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது காஞ்சனா அங்க வந்தா. வரும்போதே ஒரு தட்டை கொண்டு வந்தா. அத்தை, பசி எடுக்குது, சாப்பாடு செஞ்சிட்டீங்களா? ஏண்டி இப்படி எங்கேயாவது நடக்குமா? புது மருமகளுக்கு பயம் கூட இல்லாம போயிடுச்சு. ஒரு நாளாச்சு வீட்டு வேலையை செஞ்சிருக்கியா, சமையல் வேலையை செஞ்சிருக்கியா? உன் புருஷனையாவது பாத்திருக்கியாடி? என்கிட்டயே வந்து சாப்பாடு கேட்டுன்னு இருக்க. ஐயோ எனக்கு ரொம்ப பசி எடுக்குது. அப்படி சொல்லிக்கிட்டு காஞ்சனா அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தா. வெளிய மழை வந்துகிட்டு இருந்தது. அங்க தட்டை தூக்கிக்கிட்டு வெளிய போய் பக்கத்து வீட்டுல இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு பக்கத்து வீட்டுக்கு போனா. அவங்க சாப்பிடுற நேரத்துல போய் கொஞ்சம் சாப்பாடு போடுங்கன்னு கேட்டா. பக்கத்து வீட்டுக்கு போய் பிளேட் நிறைய சாப்பாடு போட்டுக்கிட்டு அவளோட புருஷ மாமியார் பாத்துக்கிட்டு இருக்கும் போதே டைனிங் டேபிள்ல உக்காந்துக்கிட்டு பயிர் நிறைய சாப்பிட்டு மறுபடியும் அவ ரூமுக்கு போய் தூங்கிட்டா. இப்படி மருமக சோம்பேறியா வந்து படுத்து தூங்குறத சுப்பம்மா பார்த்து, ஐயோ என் மருமக இப்படி ஆயிட்டாளேன்னு கவலைப்பட்டு நின்னாங்க. இப்படி மழையில சோம்பேறி மருமகளை பார்த்து பக்கத்து வீட்டுக்காரங்க கூட ஆச்சரியப்பட்ட. ரோஜாவோட இது கூட்டு குடும்பம். அந்த குடும்பத்துல ரோஜா, அவளோட புருஷன் வினோத், அப்புறம் ரோஜாவோட அத்தை மாமா சாந்தம்மா, ரங்கையா, அப்படியே தம்பி ராஜேஷ், ராஜேஷோட பொண்டாட்டி ரஜினி. இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரே குடும்பமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்கவுங்க வேலைய அவங்கவுங்க செஞ்சுக்கிட்டு முன்னாடி போயிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் நைட்ல ஜோரா மழை வந்துச்சு. மழை வந்து தண்ணி எல்லாம் அங்கங்கே நின்னதுனால எல்லா இடத்துலயும் தண்ணி அங்கங்கே நின்னு போச்சு. ரோஜா அவங்களோட மொட்டை மாடியில கூட தண்ணி கீழே போக வசதி இல்லாம தண்ணி அங்கங்கேயே தேங்கி போச்சு. அன்னைக்கு மறுநாள் காலையிலேயே ரோஜாவோட பக்கத்து வீட்டுல இருக்கிற சுஜாதம்மா அவங்களோட மாடி மேல ஏறினப்போ அவங்க ரோஜாவோட மொட்டை மாடிய பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. எதுக்கு அப்படின்னா, ரோஜா அவளோட குடும்பத்தார் எல்லாருமே அந்த தண்ணியிலேயே படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. சுஜாதா முதல்ல அவங்கள பார்த்து, ஏங்க யாராவது சீக்கிரமா வாங்க, யாரோ ரோஜா குடும்பத்து ஆளுங்களெல்லாம் கொன்னு இப்படி இங்க போட்டுட்டு போயிருக்காங்க, சீக்கிரம் வாங்க வாங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருந்தா. அந்த சத்தத்தை கேட்டு ரோஜா ஒரே தடவை தூக்கத்துல இருந்து எந்திரிச்சா. அவ எந்திரிச்ச உடனே குடும்பத்தாரு கூட எந்திரிச்சிட்டாங்க. அத பார்த்த சுஜாதா ஆச்சரியப்பட்டா. என்ன, நீங்க எல்லாருமே உயிரோட தான் இருக்கீங்களா? அப்போ நைட்டு பேஞ்ச மழைக்கு நீங்க எல்லாருமே இந்த மழை தண்ணியில தான் படுத்து தூங்கிக்கிட்டு இருந்தீங்களா? உங்களை பார்த்தாவே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எல்லாரும் உடனே கீழே போங்க அப்படின்னு ரோஜா சொன்ன உடனே எல்லாருமே கீழே போயிட்டாங்க. ரோஜா, நான் உங்களை ஒண்ணு கேக்குட்டா? என்ன இதெல்லாம்? எங்க வீட்டு ஜனங்க கொஞ்சம் சோம்பேறிங்க. பூகம்பம் வந்தா கூட அவங்களுக்கு தெரியாது, எங்க படுக்கிறாங்களோ அங்கே படுத்து தூங்கிடுவாங்க. இவங்களது கும்பகர்ணம் ஃபேமிலி போல, அதனாலதான் இப்படி தூங்குறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சுஜாதா கீழே இறங்கி போயிட்டா. ரோஜா அவளோட குடும்பத்தாரு கூட சேர்ந்து கீழே வந்து பேசிக்கிட்டு இருந்தா. இவங்கள பாத்தீங்களா, எவ்வளவு மழை பெஞ்சாலும் கும்பகர்ணனுங்க மாதிரி தூங்குறாங்க. இந்த மாதிரி ஒரு குடும்பத்தை என்னோட வாழ்க்கையிலேயே பாக்கல அப்படின்னு சுஜாதா நம்ம ஃபேமிலிய பத்தி ஏதேதோ பேசிக்கிட்டு போனாங்க. எனக்கும் ஒரு சந்தேகமா இருக்கு, பூகம்பம் வந்தா கூட நம்மளுக்கு தெரியாம எல்லாரும் அதே மாதிரி தூக்கத்திலேயே செத்து போயிடுவோமோ என்னவோ, ஏன்னா நம்ம அந்த மாதிரி தூங்குறோமே அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தையை கேட்டு அவங்க எல்லாருமே சிரிச்சாங்க. இப்படி எல்லாரும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்து அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு கிளம்பிட்டாங்க. ரோஜா எல்லாருக்கும் டிஃபன் செஞ்சு கொடுத்தா. ஏமா, இன்னைக்கு சனிக்கிழமை, யாருமே காலையில சாப்பிட மாட்டாங்கன்னு மறந்துட்டியா? உன் பாட்டுல நீ டிஃபன் பண்ணிருக்க, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அத்தை, உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், அவங்க யாருமே சாப்பிட மாட்டாங்கன்னு தானே நீங்க இவ்வளோ கத்திக்கிட்டு இருக்கீங்க. இப்ப பாருங்க, எல்லாரும் போன மாதிரி போய் எப்படி திரும்பி வராங்கன்னு. 4 வாரத்துல இருந்து இப்படிதான் நடக்குது. வேலைக்கு போறாங்க, பசி தாங்க முடியல அப்படின்னு மறுபடியும் வந்து சாப்பிடுறாங்க. அதனாலதான் நான் சமைச்சு வச்சிருக்கேன். சாந்தமா ஆச்சரியப்பட்டு, ஆமா இதெல்லாம் எப்பத்துல இருந்து நடக்குது? எனக்கு இது கூடவா தெரியாம போயிடுச்சு?
இன்னைக்கு உங்க எல்லாரையுமே நான் தூக்கத்துல இருந்து எழுப்புனதுனால உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இல்லனா நீங்க எல்லாருமே கும்பகர்ணங்க மாதிரி படுத்து தூங்கிட்டு தானே இருந்திருப்பீங்க. அந்த வார்த்தையை கேட்டு மறுபடியும் அத்தை சிரிச்சாங்க. அப்புறமா ரோஜா சொன்ன மாதிரி எல்லாருமே மறுபடியும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ரோஜா அவங்களுக்கு என்ன வேணுமோ அத பரிமாறிக்கிட்டு இருந்தா. ரோஜாவும் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு, அத்தை நான் கூட வேலைக்கு போயிட்டு வரேன், நீங்க வீட்ல பத்திரமா இருங்க. அதுக்கு சாந்தம்மா சரி அப்படின்னு சொன்னாங்க. இப்படி எல்லாரும் வேலைக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் மறுபடியும் சாந்தம்மா ஆறாம படுத்து தூங்குனாங்க. வெளியே சுஜாதம்மா அக்கம் பக்கம் வீட்டுக்காரங்க கிட்ட ரோஜா வீட்ல நடந்த விஷயத்த பத்தி எல்லாருக்கிட்டையும் சொன்னாங்க. எல்லாரும் அத ஆச்சரியமா கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தூங்கும்போது அவங்க வீட்டுக்குள்ள திருட வந்தா கூட அவங்களுக்கு தெரியாது போல. இந்த வார்த்தையை கேட்ட பங்கஜம், ஆமா பணம் நகை எல்லாமே பேங்க்ல இருந்தா வீட்டுக்கு திருட வந்தாலும் அவனுக்கு என்ன கிடைக்கும், அதனாலதான் யாருமே பயம் இல்லாம அப்படி தூங்குறாங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவங்க எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. என்ன ஆச்சரியமா எல்லாரும் என்ன பாக்குறீங்க? ஏன் நான் என்னவோ அவங்க வீட்டுக்கு திருட போனேன் அப்படின்னு என்ன பாக்குறீங்களா? இல்ல இல்ல, அந்த மாதிரி என்னைக்கும் நடக்கல. ரோஜாதான் அவங்க வீட்டு விஷயத்த பத்தி என்கிட்ட சொன்னா. அதனாலதான் அவங்க வீட்டுல நகையெல்லாம் பணம் எல்லாமே பேங்க்ல இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது. அதுக்கு அவங்க ஆமாவான்னு கேட்டாங்க. பங்கஜா அவன் மனசுல, நான் திருட போன விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சா இவங்க எல்லாருமே உஷாராயிடுவாங்க, அதுக்குதான் அப்படி சொன்னேன். இவங்க எல்லாருமே அவங்கவுங்க வீட்டுல ஃப்ரீயா இருப்பாங்கல்ல, அப்ப இவங்க வீட்டுக்கும் போய் திருடணும் அப்படி மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருந்தா. பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருமே ரோஜா வீட்டு விஷயத்த பத்தியே பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்கவுங்க வேலைய பாத்துக்கிட்டு போயிட்டாங்க. இப்படி சாயங்காலம் ஆகும்போது எல்லாருமே வந்து சோஃபா மேல உக்காந்துக்கிட்டாங்க. எல்லாருமே வேலைக்கு போயிட்டு வந்து சமையல் எல்லாம் முடிச்சு சாப்பிட்டு முடிச்சு டிவி பார்க்க உக்காந்தாங்க. அந்த நேரம் பார்த்து கரண்ட் போயிடுச்சு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல, வாங்க எல்லாரும் போய் படுத்து தூங்கலாம். வெளிய பயங்கரமா காத்தடிக்குது, சரியான மழை வரும்னு நினைக்கிறேன். இந்த நேரத்துல நம்ம வெளியே போறது வேண்டாம். ஏன் அத்தை, இந்த மாதிரி நேரத்துல தானே காத்து வருதுன்னு நம்ம மேல போவோம். ஆமா, இந்த மாதிரி நேரத்துல தான் மேல போனா நல்லா இருக்கும். ஆமா ஆமா, அண்ணன் சொல்றது கூட உண்மைதான். இந்த நேரத்துல தான் மேல போனா ஜாலியா இருக்கும். இடி மின்னல் எப்படி வருதுன்னு பாத்தீங்கல்ல, இந்த நேரத்துல நம்ம மேல போறது அவ்வளவு நல்லது இல்ல போல. இடி மின்னலோட அதிகமாச்சுன்னா நம்மள யாராவது ஒருத்தர் மேல போய் சேர்றது நிஜம் அப்படின்னு ரஜினி சொன்ன உடனே அதுக்கு ரோஜா, நம்ம ஃபேமிலி பத்தி நம்ம எல்லாருக்கும் முதல்லயே தெரிஞ்ச விஷயம் தானே. மழை, காத்து, சுனாமி, புயல் என்ன வந்தாலும் தூக்கத்துல இருந்து எந்திரிக்காம எல்லாரும் அப்படியே கும்பகர்ணங்க மாதிரி படுத்து தூங்குவோம்ல. இதுல எல்லாரோட நான் பெட்டர், தூங்குனாலும் சீக்கிரமா எந்திரிச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னா. அப்படி சொன்னது கேட்டு எல்லாருமே சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க மொட்டை மாடிக்கு போய் நிம்மதியா படுத்து தூங்குனாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஜோரா மழை வந்தது. இருந்தாலும் அவங்க எல்லாரும் நிம்மதியா படுத்து தூங்கி இருந்தாங்க. ஆனா பக்கத்து வீட்டு சுஜாதம்மா மட்டும் அந்த இடி மின்னல் சத்தத்தை கேட்டு தூங்குறதுக்கு பயந்துகிட்டு இருந்தாங்க. அப்ப சுஜாதம்மா அவங்க புருஷனான சுப்பிரமணியம் கிட்ட, எங்க இந்த சத்தத்துக்கே நம்மளுக்கு தூக்கம் வராம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம்ல, இந்த ரோஜா குடும்பம் மாடி மேல அவ்வளோ மழையில நிம்மதியா படுத்து தூங்குறாங்க, அவங்களுக்கு மட்டும் எப்படிதான் தூக்கம் வருதோ. ஓஹோ, இந்த விஷயம் உனக்கும் தெரிஞ்சு போச்சா? எனக்கும் இந்த விஷயம் கொஞ்ச நாளுக்கு முன்னதான் தெரிஞ்சது. ரொம்ப விசித்திரமான ஃபேமிலி அவங்களது. ஏங்க ஒரு தடவை மாடி மேல போய் அவங்கள பாத்துட்டு வரலாங்க. எதுக்குடி நம்ம போய் மேல பாக்கணும்? அவங்க என்ன கடவுளா? அவங்கள போய் தரிசனம் பண்ணிட்டு வர்றதுக்கு? நம்ம 2 பேரும் மேல போனா இடி மின்னல் நம்ம மேல விழுந்து நம்மளுக்கு தான் எதானா ஆபத்தாயிடும். ஏங்க அப்படியெல்லாம் ஒன்னும் ஆகாதுங்க, வாங்க ஒரு தடவை போய் பாத்துட்டு வரலாம். பொண்டாட்டி சொன்ன உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம அவனும் பொண்டாட்டி கூட மேல வந்தான். அவங்க எல்லாருமே அந்த மழையில நல்லா படுத்து தூங்கிட்டு இருந்தாங்களே தவிர யாருமே முழிக்கல. இந்த மாதிரி ஒரு ஆச்சரியத்தை நான் பாக்குவேன்னு என் கனவுல கூட யோசிக்கல. ஆமா, இவ்வளோ கொற்ற மழையில இப்படி படுத்து தூங்குறாங்களே, இவங்களுக்கு ஜுரம் காய்ச்சல் அப்படின்னு எதுவுமே வராதா? ஆமா, உண்மையிலேயே இவங்க மனுஷங்க தானா? ஆமாங்க, நீங்க சொல்லும் போதுதான் எனக்கும் சந்தேகம் வருதுங்க. இவங்க உண்மையிலேயே பேய்னு தாங்க நினைக்கிறேன். மனுஷ ரூபத்துல இருக்கிற பேய். இல்லனா இந்த மழையில இப்படி படுத்து தூங்க முடியுமா? மழையில சாதாரணமா நினைஞ்சாவே கோல்டு ஜுரம்னு வந்துரும். ஆனா இவங்களுக்கு மட்டும் எதுவுமே வரமாட்டேங்குதே. இவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்குதுங்க. ஆமாண்டி, நீ சொல்றது உண்மைதான். ஆமா, இதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு? சரிவா நம்ம போலாம்.
அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் திரும்பி போனாங்க. அவங்க எல்லாரும் அப்படியே படுத்து தூங்குனாங்க. மறுநாள் காலையில அவங்கவங்க எந்திரிச்சு அவங்கவங்க வேலையை பார்த்துக்கிட்டு போயிடுவாங்க. இப்படி மறுபடி நாள் கூட சுஜாதம்மா அவங்க மனுஷங்களே இல்ல, அவங்க பேய்ங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஊரு ஜனங்க கூட அவங்க வீட்டுக்கு போறதுக்கே பயந்துகிட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட நின்னு பேச கூட பயந்துகிட்டு இருந்தாங்க. அக்கம் பக்கம் இருக்கிற ஜனங்களோட மாற்றத்தை பார்த்து மாமியார் மருமக 2 பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்க. என்ன அத்தை, எல்லாரும் நம்மள பார்த்து பயப்படுறாங்க, யாருமே நம்ம கிட்ட நின்னு பேச கூட தயங்குறாங்க. ஏன் அத்தை, என்ன இருக்கும்? அதுதாம்மா நானும் கொஞ்ச நாளாவே பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன நடந்துச்சுன்னு எனக்கும் ஒன்னும் புரியலமா. வெளிய ராஜேஷ் ரஜினி 2 பேரும் யாருகிட்டயோ நின்னு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. சாந்தம்மா ரோஜா ரொம்ப கவலையோட, அத்தை நம்ம வீட்டு ஜனங்க மாதிரி இருக்கு அப்படின்னு சீக்கிரமா 2 பேரும் வெளியே வந்து பார்த்தாங்க. எங்களை பேயின்னு சொன்னவங்க யாரே இருந்தாலும் முன்னாடி வாங்க, பேய் என்ன பண்ணோன்னு இப்ப நான் காட்டுறேன். கும்ப கர்ணனங்க மாதிரி தூங்குன உடனே நாங்க எல்லாருமே பேய் குடும்பமா அப்படி சத்தம் போட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தா. சாந்தம்மா விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா என்ன சொல்றதுன்னு தெரியாம சும்மாவே நின்னுகிட்டாங்க. ரஜினி, நீ வீட்டுக்குள்ள வா அப்படின்னு ரோஜா அவளை கூட்டிக்கிட்டு உள்ள போயிட்டா. ஏங்கா என்ன வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தீங்க? நம்ம குடும்பத்தை பத்தி எல்லாரும் என்ன பேசுறாங்கன்னு தெரியுமா? நம்ம பேய்ங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம மொட்டை மாடி மேல அப்படி படுத்து தூங்குனதுனால தானே நம்மள பார்த்து அப்படி நினைச்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம யாருமே வீட்டு மேல படுத்து தூங்குறதே வேண்டாம், நம்மள பார்த்து மனுஷங்க பயந்துருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு அவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க. அவங்க செய்யற வேலையினாலதான் எல்லாரும் அவங்கள பார்த்து அப்படி நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு அன்னையில இருந்து அந்த மாதிரி செய்யறதே விட்டுட்டாங்க. இப்படி கொஞ்ச நாளுக்கு எல்லாமே மறந்து போச்சு. மழையில நனைஞ்சதுனால அவங்களுக்கு கோல்டு ஜுரம் அப்படின்னு வந்துச்சு. அப்பதான் அந்த ஜனங்க அவங்க மனுஷங்க அப்படின்னு நம்பினாங்க. இப்படி அவங்க சுத்தி இருக்கிற ஜனங்க அவங்கள பத்தி மறந்து அவங்க கிட்ட நல்லபடியா பேச ஆரம்பிச்சாங்க.